டிசம்பர் வரைக்கும் பராபவ ஆண்டில் கவனமாக தான் இருக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் குரு பார்வை இருக்குது. ஆட்டம் என்ன வேணால் கட்டுங்க, ஜூன் வரைக்கும் என்ன ஆட்டம் போட்டாலும் ஓகே. முக்கியமான சமாச்சாரமே காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. காசு பணம் வந்துகிட்டே இருக்கும். காசு பணத்தில் ஒரு ஃப்ளோ இருந்துகிட்டு இருக்கும். நிறைய கடன் தீரும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். 50% கடனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் கடன் வாங்குவது நல்லது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலனா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பா. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? டிசம்பர் வரைக்கும் பராபவ ஆண்டுல கவனமாக தான் இருக்கணும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் குரு பார்வை இருக்கு. ஆட்டம் என்ன வேணா கட்டுங்க, ஜூன் வரைக்கும் என்ன ஆட்டம் போட்டாலும் ஓகே, தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத பகை, தேவையில்லாத ப்ரெஷர், தேவையில்லாத லோன் வாங்குறது, வயிறு ஒரே கடமுடான்னு பிரச்சனை கொடுக்கறது, அஜீரண கோளாறுகள் பாதிப்பு கொடுக்கறது, பெண்கள் நமக்கு எதிரியா இருக்கிறது, இதெல்லாம் ஒரு ஆங்கிள் இருந்தாலும் முக்கியமான சமாச்சாரமே காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. காசு பணம் வந்துட்டே இருக்கும். காசு பணத்தில் ஒரு ஃப்ளோ இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு மேனேஜர் லெவலில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். நிறைய கடன் தீரும். தொழிலில் வாங்கியிருக்கக்கூடிய கடன், ஆஃபீஸில் வேலை ஒரு இதுன்னு சொல்லி ஒரு தொகை வாங்கியிருப்பாங்க, அது தீரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் நல்ல காரியங்களுக்காக நீங்கள் லோன் வாங்கி ஒரு நல்ல காரியம் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் தங்கச்சி கல்யாணம், அக்காவுக்கு கல்யாணம், ஸோ அதெல்லாம் நடக்கும். ஃபேமிலியில் அந்யோன்யமே இல்லை சார், நான் மூஞ்சி பார்த்தா என் பொண்டாட்டி திருப்பிட்டு போகிறா, நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசணும்னு பார்க்குறேன், கொஞ்சம் கூட சலிக்கவே மாட்டேங்கிறான், விட்டு கொடுத்தே பேச மாட்டேங்கிறான், நானா நீயாங்கிற, அதெல்லாம் கொஞ்சம் ஓகே ஆகும். இந்த டைம்ல ராகு ராசி லக்னத்தை இருக்கிற வரைக்கும் நீங்க தான் பகை பாராட்டுற மாதிரி வரும், நீங்க தான் சண்டை போடுற மாதிரி வரும், நீங்க தான் ஆர்குமெண்டேட்டிவ் மோட்ல இருக்கிறது. ராகு இருக்கிற வரை தன்னைத்தானே நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ரொம்ப கெத்து மெயின்டைன் பண்றது, அகம்னு சொல்லுவோம். அகம்னு கும்பத்துக்கு இப்போ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நமக்கே தெரியாம அப்படி ஒரு அப்படி இல்லம்மா, கும்பம்னாலே அப்படி கிடையாது. கும்பம் பேசிக்கலா நல்ல ஒரு டைப்பு, ரொம்ப ஒரு சாத்விகமா, ரொம்ப அதாவது ரொம்ப அன்பு அதிகமா கொட்டக்கூடிய ஒரு ஸ்தானம். எல்லாத்துக்குமே அது ஈஸியா அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா என்ன விஷயம்னா, இந்த ராகு போய் உட்கார்றதுனால அவனை கெட்ட விஷயமா பண்ணிடுது. ஒண்ணும் கிடையாது. நல்லா இருக்கிற பையன் திடீர்னு கட்டிங் விசித்திரமா பண்ணிட்டு வந்தானா அவன் மேல ஒரு டிஃப்ரெண்டா பாக்குறாங்கல்ல, அந்த மாதிரிதான் அந்த வேலை. இப்ப ராகு இப்படி இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹேர் கட்லாம் ஷார்ட்டா போடணும். லேடிஸுமே ரொம்ப ட்ரிம்மாக இருக்கிறது பெட்டர். ஆனால் என்ன, ராகு இருக்கிறதுனால நமக்கு எப்பவுமே கொஞ்சம் வேற விதமான ஆசைகள், புது விஷயங்கள்லாம் கற்றுக்கணும், புது விஷயங்கள்லாம் வேணுங்கிற எண்ணம். கும்பம் இன் ஜென்ரல் குட்டு, அவங்க ரொம்ப சாத்விகமான நல்ல ஆட்கள், கடவுள் அனுகிரகம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஒரு 10 விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு விஷயம் அவங்களுக்கு சாதகமாக தானாக மாறும். அதெல்லாம் தெய்வ அனுகிரகம் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். ஆனால் இப்போ என்னென்னா, ராகு கன்ஜங்ஷனில் போகிறதுனால தான் இவ்வளோ அளவுக்கு பலம், ப்ராப்ளம்ஸ். அதில் இப்போ 6ஆம் இடத்துக்கு வேற குரு போகிறாரா, தேவையே இல்லாமல் பகை, தேவையே இல்லாத கேஸு, தேவையே இல்லாத பிரச்சனைங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க. மெயினாக ஆஃபீஸில் யாரையுமே பகைச்சிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஒரு சொச்சமாக ஒரு சின்ன கடனாக வாங்கிக்கலாம், ஒரு 2 வீலர் வாங்கிக்கலாம், ஒரு எலக்ட்ரிக்கல் பேட்டரி வெஹிக்கிள் ஏதாவது வாங்கிட்டு அது கடனாக இஎம்ஐ மாதிரி அதை கட்ட முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். குழந்தைகளுடைய படிப்புக்கும் மெடிக்கல் செலவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கப்படுது. அதே மாதிரி விவசாயிகள் யார் இருக்கீங்களோ கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கணும். இந்த பயிர்கள் காப்பீடுலாம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். புது வாய்ப்புகள்லாம் தேடி வரும். ஆனால் நான்
அப்படிங்கிற ஒரு இதை விட்டுட்டாதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எந்த அளவுக்கு நீங்க காமா அமைதியா போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. சண்டை போட்டாதான் காரியம் ஜெயிக்குங்கிற எண்ணத்தை தயவு செய்து விட்டாதான் இந்த டைம் பீரியடுக்கு. ஆக்சுவலா நீங்க நல்லவங்க, ஆனா ப்ராப்ளம் வந்து உங்க கிரகம் வந்து அப்படி உட்காந்துருக்கு. தலைக்கு மேல பாம்பு உட்காரும் போது நான் யார் தெரியுமாங்கிற எண்ணம் வரும். அதனால இந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அலறல் இல்லாம சத்தம் இல்லாம எல்லா விஷயத்தையும் பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க. வேலையே நல்லா ஓடினாலும் சரி, எனக்கு பிடிக்கல அப்படின்னு போய் சண்டை போடுறது, எனக்கு மட்டும் எதுக்கு ஓவர்லோடு கொடுக்குறீங்க, நான் பண்ண முடியாதா, நைட் ஃபுல்லாக தூங்காம உட்காந்து மொபைல் பார்க்கறது, ரீல்ஸ் உட்காந்து இருக்கிறது, நைட் 2 மணிக்கு உட்காந்து கார்பெட் வாஷ் பண்ற வீடியோ பார்த்துட்டு உட்காந்து, இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது பண்ணி தொலைப்பீங்க. அதனால கொஞ்சம் கவனமா பாசிட்டிவா, அதாவது எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இவர்களுடைய பண வரவு எப்படி இருக்கும்? கடன் தொல்லை நீங்குமா? பண வரவுகள் தாராளமா இருக்கும். 50% கடனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனா கடன் வாங்குவது நல்லது. குரு போய் 6ஆம் இடத்துல உட்காரும்போது கேஸ் வராமல் இருக்கணும்னா கடன் வாங்கணும். அதனால தான் சொல்கிறேன், பேட்டரி வெஹிக்கிள் வாங்கி இல்லையா வீட்டில் ஏதாவது பெரிய ஒரு கிச்சன் செட்டப் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அதுக்கு ஏதாவது ஒரு கடன் வாங்கி சுத்தமாக கட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆனால் என்னன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நடத்திடுவீங்க. அதாவது இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம்ங்கிற மாதிரி. ராகு ராசி லக்னத்திலே இருந்தாலும் பட்ட இடத்துல பட்டுட்டே இருக்கும், காலில் அடிபட்டுட்டே இருக்கும். சில பேருக்கு வீட்டில் வந்து பெரியவங்களை பார்த்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை. தாத்தாக்கு வந்து 70 வயசு, பாட்டிக்கு ஒரு 65 வயசு, அவங்க ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை, அதனால அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கவலை, அவதி, ஸ்ட்ரெஸ் இதுதான் இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிற, வேற எந்த பாதிப்பும் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சாதகமாக தான் இருக்கும். கும்பராசி மாணவர்களுக்கு அந்த கல்வி அப்படின்றது எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். 6ஆம் இடத்துல குரு, மறைஞ்ச குரு அப்படிங்கிறது பொதுவா நல்லது பண்ணாது. பட் என்னன்னா சனி திரிகோணத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு படிப்புல வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அது ஒரு பெரிய முயற்சி, அவங்க எடுக்கிற முயற்சியும் சரி எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதுல கும்பத்துல பிறந்த பல லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்குலாம் ப்ராப்ளம் வந்து இருக்கவே இருக்காது, ரொம்ப சாதகமா இருக்கும். அதாவது இடது கை பழக்கம் இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது? ராகுன்னா பூதம்மா, சரியா? ராகுன்னா பேய், ராகுன்னா பிசாசு. அதாவது அது ஒரு என்ன ஆங்கிள் வேணா சொல்லலாம். அது வந்து இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம். இந்த பூதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னா அது பூதராஜர் அப்படின்னு சொல்லுவோம். கும்பகோணத்துல பூதராஜர் ஆலயம்னு ஒன்று இருக்கு. நான் சொல்றது வந்து விஜயேந்திர சுவாமி மடத்துக்கு பின்னாடி அந்த பூதராஜருடைய ஸ்தலம் இருக்கு. அந்த பூதத்தை கண்ட்ரோல் பண்ணும், ராகுவோடைய ஆக்ஷன் கண்ட்ரோல் பண்ணோம்னா பூதராஜரை போய் பார்த்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது, நல்லா இருக்கும். இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? மதிப்பெண்ணை கேட்டா ஒரு 80% கொடுக்கலாமா, ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்ல 65% கொடுக்கலாம். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நீங்க மேசம், ரிஷபம், மிதுனம், மகரம் ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த வருடத்தை பெண்களுக்கான வருடம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரன் வந்து குரு வீட்டுல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு நடக்கும். 80% பெண்களுக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். இந்த லவ் எப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சக்சஸ் ஆகும்? ஜெனரல் லவ் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னா மெயினா ஜூனுக்குள்ள பார்த்தோம்னா துளாராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா லவ் கன்ஃபார்மா நடக்கும். அது கல்யாணமா கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஜூனுக்கு அப்புறம்னா அது பெருசா நிலைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அதனால அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றதுதான் பெட்டர். கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய இப்போ போன வருடம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வந்து நிறைய அப்ளை ஆயிருக்கு. பெரிய பெரிய திரை பிரபலங்களுக்கு முதற்கொண்டு டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த டிவோர்ஸ் அப்படின்றது அதிகமாகுது? வரக்கூடிய ஜென்ரேஷன்ல அது குறையறதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜென்ரேஷன் இன் ஜென்ரல் பார்க்கும்போது நானா நீயாங்கிற போட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கு. படிப்பறிவுங்கிறது எல்லாருக்குமே அதிகமா இருக்கு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அதிகமா இருக்கு. அதனால வந்து என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ எல்லாருமே கிராமப்புறங்கள்ல இருந்தோம்னா அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருமே அட்ஜஸ்டபிள். நான் சொல்றது வந்து நான் என்ன சொல்லணும்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க, புரிந்து நடந்துக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது கிராமப்புறங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். அது எதனால் நடக்குதுன்னா ராகு கேத்துக்களுடைய பிளேஸ்மெண்ட் வந்து கெடுக்குது. ராகு கேத்துக்கள் காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் உட்காரும்போது 5ஆம் இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், டிவர்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து 5ஆம் இடம்ங்கிறது திரை பிரபலம், 5ஆம் இடம்ங்கிறது கலை இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 5ஆம் இடம்ங்கிறது அரசியல். அதனால தான் கேது போய் உட்காரும்போது நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து விசித்திரமான மரணங்கள் ஏற்பட்டது, நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிறது, சில பேர் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகி வேண்டான்னு சொல்லி நான் எம்பி ஆகிறேன்னு சொல்லி வேற ஒரு இதுக்கு போனது, இது எல்லாமே அந்த காம்பினேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஏகப்பட்ட பேருக்கு இந்த டிவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தது. 5ஆம் இடத்துல கேது, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்ங்கிறது கலை அறிவியல் சம்மந்தப்பட்டது.
அவங்களுக்கு அதனால தான் அது நடக்குதுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் மெயினா யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்குன்னா, டிசம்பர் மாசம் வரைக்கும் மேஷம், சிம்மம், தனுசு, அதே மாதிரி கும்பமும் சரி, கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல கவனமா இருக்கணும். டிசம்பருக்கு அப்புறம்னா கடகம், மகரம் இந்த 2 ராசிகளும் சரி கொஞ்சம் டிசம்பருக்கு அப்புறம் ஃபேமிலியில டிவோர்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கொஞ்சம் சேஃபா இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, 90ஸ் கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து நெறைய பேருக்கு வந்து இன்னமுமே திருமணம் ஆகாம இருக்கு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 40 வயது கடந்தவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகம் அப்படின்றது வருமா? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகம்ன்றது ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சூப்பர். நல்ல கேள்விமா. அதாவது நல்ல கேள்வியை நல்ல விதமா கேட்கும்போது நல்ல ரிசல்ட் வரும். கன்னி ராசி நண்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்கள், மகர ராசி நண்பர்கள், மீன ராசி நண்பர்கள், கடக ராசி நண்பர்கள், ரிஷபத்துக்கும் சேர்த்து கல்யாண பிராப்தம் அமோகமா இருக்கு. இந்த பராபவன்ல கண்டிப்பா கல்யாணம் ஆகும். தைரியமா இருக்கு. கண்டிப்பா. எந்தெந்த ராசி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாரி கல்யாணம் ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? மெயினா கும்பராசி நண்பர்கள், துலா ராசி நண்பர்கள், அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி கடன் அப்படின்றது எல்லாருக்குமே அதிகமா இருக்கு. இந்த கடன் தொல்லை நீங்குமா? அவர்களுடைய தொழில்ல முன்னேற்றம் அடைந்து அந்த ப்ரமோஷன் கிடைச்சு, இல்லன்னா ஃபாரின் அந்த மாதிரி போய் அவர்களுடைய கடன் தொல்லைய நீக்குவதற்கான வாய்ப்பு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கு? மெயினா ரிஷபத்துக்கு, மீனத்துக்கு, மகரத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கன்னிக்கு பிளஸ் கடகம், இவங்க அத்தனை பேருக்குமே தொழில், வேலை, முன்னேற்றம், ஃபேமிலி எல்லாம் செட் ஆயிடும். தெரியுமா இருக்கலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா அவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து நம்ம இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். நன்றி சார். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி.